If you can look at a problem and say here is an opportunity, then you are ready for entrepreneurship. Subconscious mind is 7 times more powerful than conscious mind. If you want to be successful in life and business, be unreasonable. மழை பெய்யுதுன்னா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சா ஸ்பூனை ஃபில் பண்ணணும், பக்கெட்டை வச்சா பக்கெட்டை ஃபில் பண்ணணும். பிஸ்னஸ் லைஃப்பில் போகும்போது ஒரு ஃபெயிலியர்னா அது ஒரு அவ்வளோதான், ஒரு வீல் பஞ்சர்னா அந்த பஞ்சர் போட்டுக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணணும். The third and the most important challenge every first generation entrepreneur faces. Archie Institute of Management and Entrepreneurial Development offers PGDME, Postgraduate Diploma in Management and Entrepreneurship, 100% placement, part-time job during study period, earn ₹10,000, hands-on training in HR, production, sales and marketing, warehouse and logistics, quality and exports. Admissions open. Apply now. www.aimed.in. For inquiry, contact 99442 83994 or 9840338935. Email info@aimed.in. பெரும்பாலான மக்களின் கனவு தனக்கென ஓர் சொந்த தொழில். சில நேரங்களில் தொழில் எதிர்பார்த்த வெற்றியை அள்ளித் தருவதில்லை. இத்தோல்விகளில் சிக்குண்டு காணாமல் போனோர் பலர். ஆனால் இவர் தோல்விகளை படிக்கல்லாய் மாற்றி அதன் மீது பீடு நடை போட்டவர். தன்னைப் போன்றே மற்றவர்களையும் தொழிலில் சாதிக்க வைத்து அழகு பார்ப்பவர். 400க்கும் மேற்பட்ட ஹவுஸ் வைஃபுகளை ஆண்டர்பிரனராக மாற்றியவர். நேர்மை, தூய்மை, சேவை, அறம், விடாமுயற்சி என பேரொழுக்கம் கொண்டு வாழ்பவர்கள் மட்டுமே தொழிலில் மாபெரும் சகாப்தமாகியிருப்பர். அவ்வாறே இவ்விலக்கணங்களுக்கு சற்றும் குறைவில்லாமல் கூரறிவோடும் பேருழைப்போடும் வாழ்ந்து தான் கண்ட கனவை நனவாக்கி சலூன் வியாபார உலகின் அரசனாக விளங்கும் நேச்சுரல் சலூன் குழுமத்தையும் அதன் கோ-ஃபவுண்டர் மற்றும் CEO திரு CK குமரவேல் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெருமை கொள்கிறது. வணக்கம், என் பேர் வந்து CK குமாரவேல். நான் வந்து கோ-ஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல்ஸ் சலூன் செயின். எங்கள் அப்பா தான் நான் பார்த்த முதல் ஆண்டர்பிரனர். அவருடைய பிஸ்னஸ் என்னென்னா வந்து மருந்து ப்ராடக்டை வந்து பல்காக வாங்கி சின்ன பாக்கெட்டில் போட்டு எல்லா மருந்து கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அதுதான் அவருடைய ப்ரைமரி பிஸ்னஸ். ஒரு நாள் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ண போகிறாரு. ஃபார்ச்சுனேட்லி ஃபார் அஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஹிம், அவர் வந்து அந்த டாட்டா பாட்டில் ஷாம்பு அவரோட சூட் கேஸில் கேரி பண்ணுறாரு. அந்த பாட்டில் உடஞ்சி அவருடைய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்து ஷாம்பு ஆகிடுது. உடனே அவர் வந்து அந்த கனெக்ட் பண்ணி யோசித்து பார்க்குறாரு. நான் மருந்து ப்ராடக்டை வந்து பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போட்டேனே, அதே மாதிரி ஷாம்புவும் போட முடியுமா அப்படின்னு அவர் வந்து யோசிக்கிறாரு. அதிலேருந்து தான் வந்து அவர் வந்து அந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சாஷே ஷாம்பு பேக் பண்ணுறாரு. அதாவது ஆண்டர்பிரனர்ஷிப் இஸ் யுவர் எபிலிட்டி டு திங்க் டிஃப்ரெண்ட். If you can look at a problem and say here is an opportunity, then you are ready for entrepreneurship. Entrepreneurship is not about your MBA degree. It is not about having lakhs of money in your bank account. It is not about Tata Birla surname. It is your ability to think different. நீங்கள் வித்தியாசமாக யோசிக்க முடியுமா? ஒரு பிரச்சனையை பார்த்து இது பிரச்சனை இல்லை, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஆண்டர்பிரனர்ஷிப்புக்கு ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். லாஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே இந்தியா டுடேயில் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் நடந்த 50 வந்து ரெவல்யூஷன்ஸ் விச் சேஞ்ச்டு இந்தியா அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதினாங்க. அதில் எங்கள் அப்பாவோட அந்த சாஷே இன்னோவேஷன் வந்து வாஸ் நம்பர் 8 இன் தட். அதுதான் எங்களுக்கு ரொம்ப கிராட்டிஃபைங் மூமெண்ட். அவர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக வந்து சொன்னார். வாட் அ ரிச் பர்சன் இஸ் ஏபிள் டு என்ஜாய், தி புவர் பர்சன் ஷுட் பி ஏபிள் டு அஃபோர்ட். அந்த காலத்தில் வந்து ஷாம்புன்றது வெறும் பணக்காரர்கள் மட்டும் உபயோகிக்கிற ஒரு மேல்தட்டு விஷயமாக இருந்ததை இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா போட்ட அந்த விதை தான் காரணம் அப்படின்றது வந்து இன்றைக்கி எங்களுக்கு பார்க்கும்போது அது வந்து புரியுது. அவர் தான் நாங்கள் பார்த்த வந்து ஃபஸ்ட்டு ஆண்டர்பிரனர். 1979 செப்டம்பர் 12 எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் 6 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னையிலேருந்து நான் தான் அவங்க அம்மா, நான் தான் அவங்க அப்பா அப்படின்னாங்க. எனக்கு வந்து ஒரு 13 வயசு பையனுக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஏதோ குடும்பம் ஏதோ பிரச்சனையில் இருக்குது அவ்வளோதான் எனக்கு புரிஞ்சது தவிர அதை தாண்டி எனக்கு ஒன்றும் கிராஸ்ப் கிடைக்கல. ஆனால் அடுத்த 35 வருஷம்
எங்கள் அம்மா வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்கள் 6 பேரோட வாழ்க்கை. எங்கள் 6 பேருக்கு ஒன்றும் தனியான வாழ்க்கைன்னு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா வந்து நான் 7வது படிக்கும்போது சொன்னார், பிஸ்னஸ் சக்ஸஸ் அண்ட் இங்கிலீஷ் ஆர் ரிலேட்டட் அப்படின்னார். எனக்கு வந்து அந்த லைன் வந்து எனக்கு வந்து என்னோடய மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, எனக்கு இங்கிலீஷே பேச வராது, என்னடா அப்பா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடித்தேன். ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கோயம்புத்தூர் பெரிய சிட்டி, இங்கிலீஷ் மீடியம் காலேஜ், கோஎட் காலேஜ், எனக்கு அப்படியே கண்ணு கட்டி விட்ட மாதிரி இருந்தது. ஒரு நாள் வந்து கேன்டீனில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு சொன்னார், யாரோ எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், அவர் வந்து பேசுகிறாராம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் அப்படின்னாங்க. யார் அந்த உதயமூர்த்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே போயிட்டேன். அங்கே போனால் வந்து அன்றைக்கி வந்து காந்தி ஜெயந்தி டே. அவர் சொன்னார், அமெரிக்கன் பார்லிமெண்ட் வாஷிங்டன் டிசி, அங்கே வந்து ஒரு காந்தி படம் இருக்கான். அந்த படத்துக்கு கீழே எம்கே காந்தி 1869 to 1948 அப்படின்னு போட்டில்ல, மகாத்மா காந்தி ஃபாதர் ஆஃப் தி நேஷன் இந்தியா அப்படின்னும் போடல. காந்தி படம் போட்டு அது கீழே வந்து சிங்கிள் மேன் கேன் மேக் எ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். அவர் மைண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லி 2 விதமாக இருக்கான். கான்ஷியஸ் மைண்ட் இஸ் 1/8, சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் 7/8. கான்ஷியஸ் மைண்டுனா இது வந்து திஸ் இஸ் அ மேன், திஸ் இஸ் அ உமன், இது ப்ளூ கலர், இது க்ரீன் கலர், இது ஒரு கார், இது பைக் அப்படின்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கான்ஷியஸ் மைண்ட் இன் ஆக்ஷன். சப்கான்ஷியஸ் மைண்டுன்னா என்ன, நம்ம காலையில் நம்ம எல்லோரும் என்ன பண்ணோம்னா பேஸ்ட் எடுத்தோம், ப்ரஷ் எடுத்தோம், அதில் பேஸ்ட் வச்சோம், நம்ம ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எந்த கையில் வந்து நம்ம ப்ரஷ் எடுக்கணும், எவ்வளோ பேஸ்ட் வைக்கணும், எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணணும்னு நம்ம ஒன்றும் திங்க் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக அதையே தான் பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம எதை திரும்ப 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 செய்கிறோமோ, எதை நம்ம திரும்ப 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 நினைக்கிறோமோ, எதை நம்ம திரும்ப 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 பார்க்குறோமோ, அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆகிடும். சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் 7 times more powerful than கான்ஷியஸ் மைண்ட். அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து வில் புஷ் த கான்ஷியஸ் மைண்ட் டு ஆக்ஷன். அப்புறம் ஒரு லெஜெண்டரி லைஃப் பிறக்கும். அதனால தான் யார் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய லெவலில் வராங்களோ அவங்கெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டை ஆக்டிவேட் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுதான் வந்து நான் வந்து காலேஜில் வந்து கற்றுக்கினேன், அந்த 1 man can make a differenceன்னு. ஸோ நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான், நீ காந்தி படம் போடாதீங்க, உங்கள் படம் போடுங்க. அது கீழே வந்து 1 man can make a difference, 1 woman can make a difference போட்டுட்டு உங்கள் படத்தை டெய்லி பாருங்கள், உங்களோட லைஃப் தானாக மாற ஆரம்பிச்சிடும். எனக்கு கலாம் சொன்ன 2 வாக்கியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து, யுவர் என்ட்ரி இன்டு திஸ் வேர்ல்டு கேன் கோ அன்நோட்டிஸ்ட், யுவர் எக்ஸிட் ஷுட் நாட் பி. அதாவது உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன்னோட இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். 2வது வந்து, இந்தியா டசன்ட் ரிக்வயர் ஜாப் சீக்கர்ஸ், இந்தியா ரிக்வயர் ஜாப் ப்ரொவைடர்ஸ். அதாவது வந்து வேலை கேட்குறவங்க வேணாம், வேலை கொடுக்குறவங்க வேணும். இந்தியா ரிக்வயர் லாட் ஆஃப் தொழில் முனைவோர்கள் அப்படின்றது தான் வந்து கலாம் சொன்ன அந்த 2வது வார்த்தை. நான் அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சுட்டு எங்கள் 2 அண்ணா, பெரிய அண்ணா டாக்டர் ராஜ்குமார், அவரோட வந்து வெல்வெட் 3 வருஷம். அதுக்கப்புறம் சின்ன அண்ணா சிகே ரங்கநாதன் கவின் கேர், அவரோட 2 வருஷம். எங்கள் 2 அண்ணா கிட்டே எனக்கு ஒரே ஒரு லெசன் கிடச்சிது. பெரிய அண்ணா ரொம்ப ஹார்ஷாக சொன்னார், சின்ன அண்ணா ரொம்ப சாஃப்டாக சொன்னார். லெசன் ஒன்று தான், இஃப் யூ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப் அண்ட் பிஸ்னஸ், பி அன்ரீசனபிள். எ ரீசனபிள் மேன் அடாப்ட்ஸ் ஹிம்செல்ஃப் டு தி வேர்ல்டு, an unreasonable man makes the world adapt to him. So all the progress in this world is made by unreasonable people. Rain fills the size of the vessel you carry. நீங்கள் மழை பெய்யுதுன்னா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் வந்து ஸ்பூனை வச்சா ஸ்பூனை ஃபில் பண்ணணும், பக்கெட்டை வச்சா பக்கெட்டை ஃபில் பண்ணணும், ஸ்விம்மிங் பூலை வச்சா ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணணும், கடலை வச்சா கடலை ஃபில் பண்ணணும். வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்? நீங்கள் 30,000 ரூபா சம்பாதிக்கணுமா, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா, 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணுமா, 100 பேருக்கு வேலை கொடுக்கணுமா, தமிழ்நாட்டில் நம்பர் 1 இருக்கணுமா, இந்தியாஸ் நம்பர் 1 இருக்கணுமா, வேர்ல்டில் உங்களோட பேரை ஸ்டாம்ப் பண்ணிட்டு போகணுமா? வாட் இஸ் தி சைஸ் ஆஃப் யுவர் ட்ரீம்? அந்த பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ்னு ஒரு மூவியில் வந்து ஒரு அழகான சீன் ஒன்று வரும். அதில் அவங்க அப்பா வந்து பையனுக்கு வந்து பாஸ்கெட் பால் கிஃப்ட் பர்த்டேக்கு வாங்கி கொடுப்பார். அடுத்த நாள் பையனும் அப்பாவும் வந்து பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த சின்ன பையன், குட்டி பையன், அப்படியே ட்ரிபிள் பண்ணி பாலை வந்து தூக்கி போட பார்ப்பான். அது வந்து பாஸ்கெட்டுக்கு போகாது. உடனே அவங்க அப்பா வந்து அப்படி வெளியே போயிட்டு, கோர்ட்டுக்கு வெளியே போயிட்டு அப்படி சொல்லுவார், ஹே பாய், யூ கான் ஷூட் நவ், யூ நீட் டு க்ரோ, டோன்ட் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு போவார். அந்த பையன் திரும்ப ட்ரிபிள் பண்ணிவிட்டு இப்போ தூக்கி போடுவான், பாஸ்கெட்டுக்குள்ளே போயிடும்.
அவங்க அப்பா அப்படியே வருவார், அந்த பையன் மேலே அப்படியே தோல் மேலே கை போட்டு சொல்லுவார், just because the world thinks they cannot, they will tell you you cannot. If you have a dream, go ahead and shoot it. Do not listen to this world. அதுதான் வந்து ரொம்ப அந்த பி அன்ரீசனபிள்ன்றதுக்கான ஒரு இது. அது எங்கள் அண்ணா வந்து எனக்கு திரும்ப 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 சொல்லி கொடுத்துட்டாங்க. 5 கோடி ரூபான்னு சொல்லி எழுதிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு பார்த்தேன். அந்த ராகா ஹெர்பல் பவுடர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன். ஃபஸ்ட் இயர் வந்து 1,90 crore பிஸ்னஸ் பண்ணேன். தமிழ்நாட்டில் மட்டும் லான்ச் பண்ணேன். செகண்ட் இயர் வந்து ஆந்திரா அண்ட் கர்நாடகா 4,60 crore. இன்னும் 5 crore தொடலை. என்னப்பா அது இன்னமும் அந்த 5 crore போட்டேன்னா அதனால் அது தொட்டால் தான் வந்து அது வரைக்கும் வந்து அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும், அந்த எனர்ஜி. 3வது வருஷம் கேரளா அண்ட் நான் சவுத்தில் லான்ச் பண்ணேன். கேரளாவில் சக்ஸஸ் ஆகிடுச்சு, நான் சவுத்தில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. பட் ஆனால் 3வது வருஷம் 6 கோடி ரூபா டச் பண்ணிட்டேன். 3 years into business. எனக்கு அப்போ 32 வயசு, 6 crore turnover, லைஃப் வாஸ் பிளிஸ். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ராகா ஹைபிஸ்கஸ் ஆயில்னு இன்னொரு செகண்ட் ப்ராடக்ட் லான்ச் பண்ணேன். அதான் என்னோடய 2வது ஃபெயிலியர். என்னடா 2 ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 3வது என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதான் மாற்றி யோசிப்போன்னு சொல்லிட்டு ஒரு மவுத் ஃப்ரெஷ்னர் லான்ச் பண்ணேன். அதுதான் என்னோடய 3வது ஃபெயிலியர். 3 வருஷம் இன்ட்டு பிஸ்னஸ் சூப்பர் சக்ஸஸ். அடுத்த 3 வருஷம் சூப்பர் ஃபெயிலியர். எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன பண்ணுறது, உடனே வந்து எங்கள் டீம் பிளேயர்லாம் கூப்பிட்டுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, ஏன்னா நமக்கு பிரச்சனையில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், யாராவது கூப்பிட்டு பேசுவோம்ல. அதனால் வந்து நாங்கள் டீம் பிளேயர்லாம் கூப்பிட்டுட்டு வாங்கப்பா ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள கேட்டோம். அவங்க உடனே சொன்னாங்க, இது இந்த ராகா பவுடர் சார், இது வந்து தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் அது வந்து பேஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் தலையில் போடுறது ரொம்ப டார்ச்சராக இருக்குது. இது வெறும் இந்த ட்ரெடிஷ்னல் பெண்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து மார்க்கெட் மாறிட்டு வருது. ஆண்களும் இந்த மாடர்ன் பெண்களுக்கும் இந்த மாதிரிலாம் வந்து பிடிக்கல. அதனால் ரெடி டு யூஸ் பேஸ்ட் கொடுங்க அப்படின்னாங்க. சரி, இந்த ஐடியா நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெமிஸ்ட்டை கூப்பிட்டு நீ வந்து ரெடி டு யூஸ் பேஸ்ட் போடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து ஃபார்முலேஷன் போட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்தது. அழகாக பேக்கேஜிங் பண்ணி லான்ச் பண்ணோம். தேங்க் காட் தி ப்ராடக்ட் இஸ் அ சூப்பர் சக்ஸஸ். அப்படியே வந்து ஐ வாஸ் ஹாப்பி, கிளாட் அண்ட் ரிலீவ்ட். ஒரு 6 மாதம் கழித்து திருச்சி ஸ்டாக்கிஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணார். சார், ஏதோ ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கொஞ்சம் சீரியஸாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த பக்கம் இருந்தால் வாங்க அப்படின்னாரு. சரி, நான் உடனே டீமோடு கூப்பிட்டுட்டு திருச்சி போனால் நாங்கள் பேக் பண்ண ப்ராடக்ட்டு க்ரீனாக இருந்தது, பிளாக் ஆகிடுச்சு. நான் வந்து பயந்துட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்தேன். கால் ஸ்டார்டட் போரிங் இன் ஃப்ரம் ஆல் ஓவர். ஐ வாஸ் நாட் நோயிங் ஹவு டு ஹேண்டில். உடனே திரும்ப உன் டீமை கூப்பிடு, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சார் ஒரு சோப்பு லான்ச் பண்ணலாம் சார் நாங்கள். சரி, எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி சொல்லி சோப்பை லான்ச் பண்ணிட்டேன். தேங்க் காட் இட் வாஸ் அ சூப்பர் ஃபெயிலியர். ஐ வாஸ் லைக் அபிமன்யு இன் மகாபாரத். அப்படி சுற்றி ப்ராப்ளம், என்ன நடக்குதுன்னே தெரில. எனக்கு வந்து டீமோட்டிவேட்டட் ஸ்டாஃப், பேங்க் என்னோடய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து என்னுடைய வெண்டார்ஸ்லாம் ரொம்ப அக்ரெசிவ் ஆகிட்டாங்க. லீகல் கேஸு, ப்ராப்ளமு, உங்களுக்கு வந்து என்ன என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை விட்டு இது ஒன்று தேரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டாங்க. எல்லோரும் வந்து அந்த மாதிரி அப்படியே எனக்கு முன்னாடியே வந்து என்னுடைய அப்படி ஒரு 10 வருஷம் அப்படி இருந்தது வந்து அப்படியே வந்து மாறுது வாழ்க்கை காட்சிகள். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து ஒரு பால்வாளியில் வந்து 2 தவளை விழுந்துருமா. இந்த தவளைக்கு என்ன தெரியும், ஜம்ப் பண்ண தெரியும். இந்த 2 தவளையும் ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்து தான் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு தவளை நினச்சி தான் இதுக்கு மேலே என்னால் ஜம்ப் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி தான் அது நினச்ச உடனே அது பால்குள்ளே முழுகி உள்ளே போய் செத்து போயிடுச்சான். இன்னொரு தவளை நினச்சி தான் என்னால் முடியும்னு நினச்சி தான் அது ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்து தான் கொஞ்ச நேரம் கழித்து வந்து பால் வந்து வெண்ணையாச்சு. அந்த வெண்ணெய் மேலே ஏறி உக்காந்து அந்த தவளை வந்து வெளியே வந்துடுச்சு. நான் தான் அந்த தவளைன்னு சொல்லி நானே வந்து நினச்சிக்கிட்டேன். நான் எப்படி இருந்தாலும் வெளியே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். நம்ம ஒரு காரில் போகிறோம், காரில் போகும்போது ஒரு வீல் வந்து பஞ்சர் ஆகிடுது. அதனால் நம்ம என்ன காரை விட்டால் இறங்கி போயிடுவோம். பிஸ்னஸ்ஸு லைஃப்பில் போகும்போது ஒரு ஃபெயிலியர்னால் அது ஒரு அவ்வளோதான். ஒரு வீல் பஞ்சர்னால் அந்த பஞ்சரை போட்டுக்கிட்டு நம்ம அடுத்தது வந்து கண்டினியூ பண்ணணும். அவ்வளவுதான் லைஃபு. வாட் அப்பியர்ஸ் டு பி தி எண்ட் ஆஃப் தி ரோட் கேன் ரியலி பி த பெண்ட் இன் த ரோட் அப்படின்னு அந்த ஸ்டேஜில் இருந்து அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போது தான் நானும் என் மனைவி வீணாவும் ஏதாவது பண்ணணும். அப்போ எங்களோட 2 பசங்களும் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்ட உடனே வந்து தெர் வாஸ் சம் டைம் அவைலபிள் வித் வீணா. நான் எதாவது பண்ணணும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ ஹவுஸ் ஒய்ஃப், ஐ வாண்ட் டு டூ சம்திங், ஐ வாண்ட் டு பி அன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வந்து நாங்கள் வந்து 3 ஐடியா போட்டோம். ஒன்று வந்து ப்ரீ ஸ்கூலு, இன்னொன்று வந்து சலோனு, இன்னொன்று வந்து பொட்டிக்.
ஒரு பணம் இல்லைன்னா வாழ்க்கையில் ரொம்ப நல்லது. முதல்ல வந்து பணம் இருந்தபோது நான் பயங்கரமாக வந்து மார்க்கெட் ரிசர்ச் ஏஜென்சிலாம் வச்சு ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி இது நடக்குமா நடக்காதெல்லாம் கேட்டிருந்தேன். இப்போ பணம் இல்லையா, ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. ஒரு என்வலப் எடுத்தேன், ப்ளஸ் மைனஸ் எழுதி போட்டோம், ஓகேன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். டிசைட் பண்ணி செலவுன்னு டிசைட் பண்ணிட்டோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதாவது லாட் ஆஃப் டைம்ஸ் இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸா, அந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸா, எனக்கு இது மாதிரி ஒன்று, அதாவது வந்து தெர் இஸ் நோ ரைட் பிஸ்னஸ் அண்ட் ராங், இது ரைட் டிசிஷனா ராங் டிசிஷனாலாம் கேட்பாங்க. தெர் இஸ் நோ ரைட் டிசிஷன் அண்ட் ராங் டிசிஷன். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் தட் டிசிஷன் அண்ட் தென் மேக் தட் டிசிஷன் தி ரைட் டிசிஷன். அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து சாதிச்சவங்கெல்லாம் பண்ணது. இன்னும் ஒரே டைமில் ஒரே பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனவங்களும் இருந்திருக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆனவங்களும் இருந்திருக்கிறாங்க. அதனால் இந்த பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸ் கெட்ட பிஸ்னஸ்லாம் கிடையாது. ஆந்த்ரப்ரனர் நல்ல ஆந்த்ரப்ரனரா, அவருக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான தைரியம் இருக்குதா, அவருக்கு அந்த டேலண்ட் இருக்குதா, அவருக்கு அந்த விடாமுயற்சி இருக்குதா அப்படின்றது தான் அந்த கொஸ்டின் பாயிண்ட். அந்த இடத்துல வந்தவொடனே சரி சொல்லி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சலோனன் டிசைட் பண்ணோம். எங்களுக்கு சலோனுக்கு எந்த விஷயமும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. இரிட்டேஷன் இஸ் தி பிக்கஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இஃப் யூ ஆர் இரிட்டேட்டட் அபவுட் சம்திங், லுக் தெம் ஓவர் கேர்ஃபுல்லி, தேர் லைஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை இரிட்டேட் பண்ணது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2000 நான் சொல்கிறது. அந்த டைமில் வந்து குட் குவாலிட்டி சலோன் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும்தான் இருக்கும், விச் இஸ் அன்அஃபோர்டபுள் அண்ட் இன்டிமிடேட்டிங். அதை ரெண்டு பார்த்தீங்கன்னா லோக்கல் பியூட்டி பார்லர்ஸும் பார்பர் ஷாப்பும் இருக்கும். அவங்களோட ஹைஜீன் ஸ்டாண்டர்டு, குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டு, குவாலிட்டி ஆஃப் பீப்புளு, அதெல்லாம் வந்து ரொம்ப சுமாராக இருக்கும். அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த சலூன் போயிட்டு வரதே மாதம் ஒரு டைம் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ வி தாட் தெர் இஸ் அ நீட் ஃபார் அ குட் குவாலிட்டி அஃபோர்டபுள் சலூன். இதான் நாங்கள் கண்டுபிடிச்ச ஐடியா. ரெண்டாவது சேலஞ்ச் எவ்ரி ஆண்டர்பிரனர் ஃபேஸஸ் இஸ் வேர் டு ஐ ஃபைண்ட் த ஸ்கில். வீணா இஸ் நாட் அ பியூட்டிஷியன், ஷீ இஸ் நாட் அ ஹேர் ட்ரெஸ்ஸர், ஷீ இஸ் நாட் அ மேக்கப் ஆர்டிஸ்ட். அண்ட் மை நாலேஜ் ஆஃப் பியூட்டி இஸ் ஈவன் புவர். ஐ தாட் மேனிக்யூர் இஸ் ஃபார் ஃபீட் அண்ட் பெடிக்யூர் இஸ் ஃபார் ஹேண்ட். இந்த மாதிரி வந்து பிஸ்னஸே தெரியாமல் இருக்கிறவங்க தான் பிஸ்னஸை ரீடிஃபைன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து டெஸ்லான ஒரு கார் ஒன்று அமெரிக்காவில் வந்து இந்த எலக்ட்ரிக் கார் வந்துருக்குது. இன்றைக்கி வந்து ஃபோர்டோ, ஜென்ரல் மோட்டார்ஸோ இல்லைனா வந்து டொயோட்டாவோ வந்து எலக்ட்ரிக் கார் கொண்டு வரல. இட் இஸ் டெஸ்லா ஹூ இன்ட்ரடியூஸ். ஏன்னா அவர் கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வராரு. நான் நண்பர் ஒருத்தர் இப்போ அமெரிக்காவில் போயிருந்தேன் நான் 2 வருஷத்துக்கு முன்னே. போனவுடனே அவர் இது எடுத்து சூட் கேஸ் எடுத்துகிட்டு முன்னாடி போய் பானட்டை திறந்தார். என்னடா பானட்டை திறக்கிறாருன்னு பார்த்தா அங்கே ஒன்றும் இன்ஜினே இல்லை. அந்த காரோட இதுவே பார்த்தீங்கன்னா அந்த வந்து பேட்ரி கீழே இருக்குது. அந்த பேட்ரி மேலே தான் வந்து காரே கட்டமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவன் வந்து கம்ப்யூட்டர் செய்கிறவன். அந்த எலான் மஸ்க்கு கம்ப்யூட்டர் செய்கிறவனை கூப்பிட்டு வந்து நீ கார் செய்யந்தா அவனுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாது. ரூல்ஸ் தெரியாதவங்க தான் வந்து இந்த மாதிரி டிஸ்ரப்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி எனக்கு சலூன் இண்டஸ்ட்ரி ரூல்ஸே தெரியாததுனால நான் ரூல்ஸே ஃபாலோ பண்ணல. இதுதான் வந்து நடந்த மிகப்பெரிய விஷயம். இந்த ரூல்ஸ் தெரிஞ்சவங்களாம் இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் தான் பண்ண முடியும். யாருக்கு வந்து ரூல்ஸ் தெரியாதோ அவங்க தான் டிஸ்ரப்ட் பண்ண முடியும். The third and the most important challenge every first generation entrepreneur faces is where do I find the money? I favoritely call the 3 F's, which is the friends, family and fools. I collected the money from these 3 F's and started the salon in Kadar Nawaz Khan Road with the hope that Veena is going to become self-employed and we are going to make 60,000 rupees a month. இந்த முறை நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பழைய முறை மாதிரி 5 கோடிலாம் எழுதலை. இப்போ வந்து 60,000 ரூபா மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸ் மாடலை போட்டேன். அப்படி வந்து அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு பார்த்துட்டு நம்ம இந்த பிஸ்னஸை வந்து ஆரம்பித்தோம். இன் லைஃப் அண்ட் பிஸ்னஸ் ஃபஸ்ட்டு 3 years ஆர் வெரி டிஃபிகல்ட் அண்ட் தி நெக்ஸ்ட் 3 years ஆர் டிஃபிகல்ட். ஃபஸ்ட் இயர் ஐ மேட் அ பிஸ்னஸ் ஆஃப் 20 lakh அண்ட் மேட் அ லாஸ் ஆஃப் 10 lakh. செகண்ட் இயர் வந்து 30 லட்ச ரூபா டேர்ன் ஓவரு, 5 லட்ச ரூபா லாஸு. 3வது வருஷம் வந்து 40 லட்ச ரூபா டேர்ன் ஓவரு, 2 லட்ச ரூபா லாஸு. உடனே வந்து ஆல்ரெடி என்னோட சுற்றி இருந்தவங்கலாம் வந்து உனக்கு பி பாசிட்டிவ் பிளட் குரூப் இல்லை, நமக்கெல்லாம் பிஸ்னஸ் வராது, அண்ணா கூட போய் சேர்ந்துரு இப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நமக்கு வந்து அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், நான் இல்லை டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் ஆகுது, லாஸ் கம்மியாகிடுச்சு, நான் அடுத்த வருஷம் ப்ராஃபிட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பட் யாரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் நம்ம சுற்றி சரியில்லை உனக்கு பிஸ்னஸ் வராது இப்படியே தான் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. பட் நான் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேன். நான் அப்படியே வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த செவுடன் மாதிரி நம்ம மாட்டோம், அவங்க தான் சொல்லட்டும்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். 4வது வருஷம் ஐ வாஸ் ப்ரூவ்ட் ரைட். ஐ ஸ்டார்டட் மேக்கிங் தட் 50,000 rupees ப்ராஃபிட் பண்ண ஆரம்பித்தேன். 5வது வருஷம் செகண்ட் சலூன் ஓப்பன் பண்ணேன். அந்த 50,000 rupees வந்து 1 lakh ஆச்சு. அதுக்கப்புறம் 6வது வருஷம் அந்த 1 lakh வந்து 2 lakh ஆச்சு. 2 lakhக்கு மேலே வந்து மணி லாஸ்ட் இட்ஸ் சார்ம் பிகாஸ் தெர் இஸ் நோ லீகல் வே டு ஸ்பெண்ட் மோர் தென் 2 lakhs இன் இந்தியா. ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது நான் வந்து
2 சலூன் இருக்குது. சம்படி வந்து 5 சலூன் வச்சுருந்தாங்க சென்னையில் நம்பர் 1 சலூன் ஆக்கணும் நேச்சுரல்ஸை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னும் ஒரு 3 சலூன் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேங்க் லோனுக்காக வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பேங்க்காக போயிட்டு கதவை தட்டணும். எனக்கு வந்து ஒரு 60 லட்ச ரூபா லோன் வேணும் அடுத்த 3 சலூன் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னு. எல்லா பேங்க்கரும் வந்து பியூட்டி பார்லர்னால் 3 லட்ச ரூபா தான் ப்ராஜெக்ட் காஸ்ட்டாக இருக்கணும், 2 லட்ச ரூபா பேங்க்கு கொடுக்கும், நீ 1 லட்ச ரூபா போடணும், 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாலாம் பியூட்டி பார்லருக்கெல்லாம் ப்ராஜெக்ட் வில் பி அன்வயபிள், இட் வில் நாட் பி சக்ஸஸ்ஃபுல், வி வில் நாட் பி ஏபிள் டு ஃபண்ட். இதுதான் டைம் அண்ட் அகைன் 1 2 3 4 எல்லாம் இதே தான் சொன்னாங்க. நான் வந்து ஜாக் கேன்ஃபீல்டு ஸ்டூடெண்ட்டு. அவர் வந்து ஒரு புக், அவருடைய சக்ஸஸ் பிரின்சிபல்னு ஒரு புக்கில் ஒரு இது சொல்லுவார். SW அப்படின்னா வந்து சம் வில், சம் won't, so what, someone's waiting. நீங்கள் அந்த கண்டினியூஸாக கதவு தட்டினே இருந்தீங்கன்னா அது திறந்தே ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருந்தது. அதனால் வந்து 10 20 30 40 50 51 52 53 54 54வது பேங்கர் வந்து said yes. And he said yes for a very casual reason. He said என்ன சொன்னார்னா, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பணத்தை திரும்ப கட்டிடுவீங்க அப்படின்னு சொல்லி லோனை கொடுத்தார். ஏதோ ஒன்று சொல்லுங்கள் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த 60 லட்ச ரூபா வாங்கி அந்த 3 சலூன் வந்து போட்டு அதில் வந்த பணத்தை வச்சு இன்னும் 4வது சலூனை போட்டு 6 வருஷம் இன்ட்டு பிஸ்னஸ், 6 சலூன் இன் சென்னை. லைஃப் வாஸ் சூப்பர் பிளிஸ். திரும்ப வந்தாச்சு ஆன் ட்ராக். ஆனால் நான் வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் ஒரு க்ரோத் அடிக்ட். என்னுடைய ரோல் மாடல் வந்து அனிதா ராடிக், அந்த பாடி ஷாப் இன்டர்நேஷ்னலோட ஓனர். அவங்களோட கதையை வந்து அந்த ஆடியோ கேசட்டில் கேட்டேன். நானும் வீணாவும் லண்டனில் போயிட்டு லேட் 90s பாடி ஷாப்பை வி வாண்ட் டு பிரிங் டு இந்தியா. அவங்க சொன்னாங்க இந்தியா இஸ் நாட் ரெடி, யூ ஆர் ஆல்சோ நாட் ரெடின்னாங்க. பட் அவங்களோட ஃப்ரான்ச்சைசிங் மெத்தடு, அவங்க மெத்தட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்ஸு என்னுடைய வாழ்க்கையில் அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. எனக்கு தெரியாதுன்னு அது வந்து என்னுடைய பிஸ்னஸில் லேட்டர் அடாப்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு 2007 நான் புட் அ பிக் அட்வர்டைஸ்மெண்ட் இன் பேப்பர், வாண்டட் ஃப்ரான்ச்சைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 340 பேர் அப்ளை பண்ணாங்க. எல்லாருக்கும் வந்து அந்த அனிதா ராடி கிட்ட வந்து அந்த அவங்கக்கிட்ட வாங்கினதை வந்து சலூனுக்கு அடாப்ட் பண்ணி இந்த 340 பேருக்கு நான் அமிச்சேன். நான் 33 பேர் தான் ரிப்ளை பண்ணாங்க. அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷாக்கர். அப்புறம் 33 பேரோட கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். 3 of them were serious. Finally 3 became 0. Way back in 2007, nobody is ready to join naturals because in the industry is considered to be a taboo industry. 30 லட்ச ரூபா பியூட்டி பார்லருக்கு ரொம்ப அதிகம். வீணாவும் குமாரவேலும் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனி இல்லை, அதனால் வந்து யாரும் சேர்றதுக்கு பயந்தாங்க. எனக்கு வந்து ஐ எம் யூஸ் டு டிசப்பாயின்மெண்ட், ஐ எம் யூஸ் டு ப்ராப்ளம்ஸ். ஃபார் மீ நோ மீன்ஸ் நெக்ஸ்ட்டு, either நெக்ஸ்ட் பர்சன் ஆர் நெக்ஸ்ட் ஐடியா. ஐ கேம் அவுட் வித் அ நியூ ஐடியா. இந்த ஐடியா என்னென்னா, நான் 50% போடுறேன், நீங்கள் 50% போடுங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃபஸ்ட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பேசினேன். அவனே 50% போடுறான்னா அப்போ ப்ராஜெக்டில் அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜாயின் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து 6 became 13, நெக்ஸ்ட் இயர் வந்து 27 ஆச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் 54 ஆச்சு. அதோட வந்து நான் பார்ட்னர்ஷிப்பை நிறுத்திட்டு ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் அனௌன்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து 108 ஆச்சு, 190, 270, 360, 440, 520, 610. As I speak in front of you, we are at 680 salons from a very strong southern brand with a reasonably good presence in the non-south market. அதுதான் வந்து நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். Along the way, we became India's number 1 salon chain. We became started making lot of money. We started receiving lot of awards. Genelia D'Souza became our brand ambassador. இப்போ வந்து கரீனா கபூர். அந்த ஜெனிலியா வந்து எங்களுடைய ரோட் நம்பர் 3 ஹைதராபாத்தில் எங்களுடைய கஸ்டமர். அவங்க வந்து போட்ட அப்புறம் பிஸ்னஸ் வந்து வெண்ட் த்ரூ தி ரூஃப். அந்த மாதிரி வந்து நடந்துருந்தது. பட் எனக்கு இப்போ வந்து பட் வாட் கிவ்ஸ் மீ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் நாட் த number of salons, not the awards what we receive, not the number 1 status, not the association with Genelia and Kareena Kapoor. What gives me immense satisfaction is so far we have created 400 plus financially independent women entrepreneurs. We have created 11,000 plus direct jobs. For me, these two are significant contribution by naturals. I have a dream. My dream is to erase the word called housewife from the Indian dictionary. I wanted to create financially independent women entrepreneur. அதாவது வீணா மாதிரி இன்னும் நிறைய பேர் பொட்டன்ஷியல் டேலண்ட்டோட நிறைய பேர் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய டேலண்ட்டையும் பொட்டன்ஷியலையும் சேனலைஸ் பண்ணி எப்படி ஒரு வின் பிஸ்னஸ் மாடல் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய அந்த கோர் தாட். அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆனதுக்கு வந்து
நான் வந்து கரூரில் அதாவது வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. நான் கோயம்புத்தூரில் வந்து அது ஃபஸ்ட்டு சலூன், 8th சலூன் இன் டோட்டல். கோயம்புத்தூருக்கு ஃபஸ்ட்டு சலூன் அது ஓப்பன் பண்ணிவிட்டு மாதம் வந்து என்னுடைய கசின் ரமேஷோட வந்து பார்ட்னர் பண்ணியிருந்தேன். நான் மாதம் போயிட்டு ஒரு 3-4 டேஸ் அங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு நாள் வந்து அவர் வந்து ஒரு ஃபேமிலி வந்து மாதம் 5000 ரூபாய் செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணார். தேங்க்யூ வெரி மச் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் 2 அவங்க டாக்டர் இன் லாஸ் இருந்தாங்க, அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னேன். சார் நாங்கள் வந்து கரூர்லேருந்து மாதம் வந்து 2 டைம் வந்து கோயம்புத்தூர் வரோம், நேச்சுரல்ஸ்க்காக தான் வரோம், நாங்கள் ஏன் கரூரில் வந்து சலூன் ஆரம்பிக்கக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன், நான் மார்க்கெட் சர்வே பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிறேன் மேடம்னாங்க. பட் பிஃபோர் நாங்கள் மார்க்கெட் சர்வே பண்ணுறதுக்கு முன்னே அவங்க இடத்த பார்த்துட்டாங்க. இடத்த பார்த்துட்டு என்னை வந்து கரூர் கூப்பிட்டாங்க. நான் போனேன். அவங்க இடத்த காமிச்சாங்க, இடம் பிடிச்சிருந்தது. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. சரி, ஐ வாக்ட் இன் டு அவர் ஹவுஸ். தெர் வாஸ் அ BMW ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தெர் இஸ் அ Mercedes Benz ஆன் தி ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் ஃபியூ மோர் ஸ்மால் கார்ஸ். எனக்கு நினச்சிக்கினேன், இந்த ஃபேமிலிக்கு எதுக்குப்பா நேச்சுரல் சலூனு? எனிவே ஐ வெண்ட் இன் சைட், மெட் ஹர் ஹஸ்பண்ட், 2 sons, 2 daughter in laws. இவங்கள பார்த்துட்டு வந்து நான் எனக்கு நானே சொல்லிக்கினேன், நான் 30 லட்ச ரூபா லாஸ் ஆனால் கூட இந்த ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகாது, சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எஸ் மேடம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் 1 வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு ஷி செட் தேங்க்யூ. எதுக்கு மேடம் அப்படின்னு கேட்டேன். இந்த மாதம் வந்து 50,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னாங்க. வெரி குட் மேடம், குட் பிகினிங். 1.5 லட்ச ரூபாலேருந்து 2 லட்ச ரூபா வரையும் சம்பாதிக்கலாம் அப்படின்றோட நான் நிறுத்திருக்கணும். நான் வந்து ஒரு ரைடர் ஒன்று போட்டேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூன்னு சொல்லிட்டேன். இல்லை சார், எங்களுக்கு வந்து பணம் பிரச்சனைலாம் கிடையாது, எப்போனாலும் எங்கள் வீட்டில் 10 லட்ச ரூபா கேஷாக இருக்கும், ஜுவல்லரி அண்ட் டாக்குமெண்ட் எக்ஸ்ட்ரா. பட் ஃபார் எனி மணி ஐ ஸ்பெண்ட், ஐ நீட் டு கிவ் அக்கௌண்ட்ஸ் டு மை ஹஸ்பண்ட் அண்ட் டு மை 2 sons. This is my money, I can spend the way in which I want. I said, you have made my day. The best fashion statement you can make is standing on your own legs. இன்னைக்கு வந்து நேச்சுரல்ஸ் வந்து மோர் தென் அ சலூன், வாட் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஸ் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் உமன். இதுதான் வந்து நேச்சுரல்ஸோட இன்றைக்கி வந்து அந்த ஸ்டேட்டஸில், அந்த இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் நிறைய பெண்கள், நிறைய பொட்டென்ஷியலு, நிறைய படிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு தயக்கம், ஒரு பயம், அதனால் வந்து அவங்க வந்து அவங்களோட திறமைகளும் அவங்களுடைய பொட்டென்ஷியலும் அவங்களோட கனவுகளும் வந்து 4 செவருக்குள்ளே நின்றுடுது. இதை வந்து உடைச்சி அவங்களோட பொட்டென்ஷியலை உலகத்துக்கு காமிக்கணும், அதில் ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ணணும். அந்த இதுதான் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய நேச்சுரல்ஸோட இன்றைக்கி முயற்சி. My goal is to create 1,000 successful women entrepreneurs, 3,000 salons and 50,000 jobs by 31st December 2025. அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் லாங் டேர்ம் கோல் வந்து என்னோடது வந்து நேச்சுரல்ஸை வந்து வேர்ல்டு நம்பர் 1 சலூன் செயின் ஆக்கணும். இப்படின்ற 2 இதில் வந்து நாங்கள் இப்போ வந்து பயணிச்சுட்டு இருக்கிறோம். God willing, with all your support, this dream may come to a reality and it will come to pass அப்படின்றது என்னுடைய இது. I end with my favorite quote of Abdul Kalam. Your entry into this world can go unnoticed. Your exit should not be. உன்னுடைய பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், உன்னுடைய இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். Thank you so much for this wonderful opportunity. Wishing you all the best. Together, let us build a beautiful India. Thank you. Archie Institute of Management and Entrepreneurial Development offers PGDME, Postgraduate Diploma in Management and Entrepreneurship, 100% placement, part-time job during study period, earn ₹10,000, hands-on training in HR, production, sales and marketing, warehouse and logistics, quality and exports. Admissions open. Apply now. www.aimed.in. For inquiry, contact 99442 83994 or 9840338935. Email info@aimed.in.